இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லையுமே பூண்டு இருக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குங்க. பூண்டு உரிச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கை வலி இருக்குங்க. கை வலி எதுவுமே இல்லாமல் இருக்க இந்த மெத்தடில் நீங்கள் பூண்டு உரிச்சு பாருங்கள். நம்ம பூண்டு உரிக்க கத்தி எதுவுமே தேவையில்லைங்க. அதை போல் நீங்கள் பூண்டு ஊற வைக்கவும் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாங்க. எத்தனை கிலோ பூண்டு இருந்தாலும் சரிங்க, 10 நிமிஷத்தில் டக்குன்னு உரிச்சிடலாங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறது இருந்தால் என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூண்டு இருக்கு இல்லையா, அந்த பூண்டை உடைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/2 கிலோ பூண்டு எடுத்துருக்குங்க. நீங்கள் எத்தனை கிலோ பூண்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பூண்டை ஒரே ஒரு பூண்டை மட்டும் நீங்கள் உடச்சி பாருங்கள். எவ்வளோ கை வலி இருக்கும், உடைக்க முடியாமல் இருக்குங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பை எடுத்துக்கோங்க. பை எடுத்துகிட்டு அந்த பூண்டு ஃபுல்லாகவே பையுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பையை ஃபுல்லாக சுற்றிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5-6 டைம் நல்லா தட்டி விடுங்க. நான் தட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பூண்டை சும்மா லைட்டாக தட்டுங்க, ரொம்ப அதிகமாக தட்டிடாதீங்க. நம்ம சும்மா லைட்டாக தட்டினாலே போதுங்க. அந்த பூண்டெல்லாம் நல்லா உடஞ்சி உதிர்ந்து வருங்க. கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு செகண்ட் போல் தட்டினா மட்டும் போதுங்க. இப்போ நம்ம தட்டி முடிச்சுட்டுங்க. இப்போ பூண்டு பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அந்த மரத்துக்குள்ளே கொட்டி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்படி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வேலையும் மிச்சமாகும். அதே போல் டக்குன்னு சாம்பார், குழம்பு எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பூண்டாக உரிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காதுங்க. இதனால உங்கள் வேலையும் மிச்சமாகுங்க. அதே போல் உங்கள் டைமும் சேவ் ஆகும். இப்போ பாருங்கள், பூண்டு ஃபுல்லாகவே நான் மரத்தில் கொட்டிட்டேன். ஒரு சில பூண்டு மட்டும்தாங்க உடையாமல் இருக்குது, மற்றபடி எல்லா பூண்டுமே உடஞ்சிருக்குங்க. அதே போல் பூண்டு எதுவுமே நசுங்கவும் கிடையாதுங்க. பூண்டு ஃபுல்லாகவே நீங்கள் கொட்டிட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த பூண்டு மிளகு தோல்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியே வருங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் பிசைகிறோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சிட்டுங்க. இதை நம்ம புடைச்சிக்கலாங்க. வெறும் அந்த பூண்டு தோலை மட்டும் வருது பாருங்கள். இதை நம்ம ஃபுல்லாக புடைச்சி விட்டுக்கலாம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பூண்டு தோல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பூண்டு தோல் ஃபுல்லாகவே ஒரு ஓரம் தள்ளிக்கோங்க. இப்போவே நீங்கள் ஒரு சில பூண்டு எடுத்து உடச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உரியுங்க. அதே போல் நமக்கு கத்தி எதுவுமே தேவையும் கிடையாதுங்க. கை வச்சு சும்மா நம்ம லைட்டாக உரிச்சிட்டாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக உறிஞ்சிருங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுங்க நான் எந்த அளவுக்கு பூண்டு பல்ல உரிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துகிட்டு இந்த பூண்டை எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடாய்க்குள்ளே பூண்டு பல்ல கொட்டிக்கோங்க. பூண்டு பல்ல கொட்டிட்டு இது கூடவே நம்ம 2 பொருள் ஆட் பண்ண போகிறோங்க. ஒரே ஒரு 3 சொட்டு போல் சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெய், சால்ட்டு எல்லாம் பூண்டு மேலேயே படுங்க. இந்த மாதிரி பட்டுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக பூண்டு தோல் ஃபுல்லாகவே வந்துடுங்க. இப்போ இதை கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுக்கலாங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சுட்டு சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதுங்க. அதிக சூடு வரணும்ட்டு அவசியமே கிடையாதுங்க. எதுக்காக நம்ம சூடு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சூடு பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக தோல் வந்துடுங்க. அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கலாங்க. சும்மா லைட்டாக சூடு வந்தால் பரவாயில்லைங்க, அதிகமாக சூடு நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு அதே பிளேட்டுக்குள்ளே அந்த பூண்டு ஃபுல்லாகவே நம்ம கொட்டி வச்சுக்கலாங்க.
பாருங்கள் பூண்டு ஃபுல்லாகவே நான் கொட்டி வச்சுட்டுங்க. நம்ம கை வச்சாலே உங்களுக்கே தெரியுங்க, கை பொறுக்கிற சூட்டில் தாங்க இருக்குது, அதிக சூடும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே போதுங்க, அந்த பூண்டு தோல் ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் நான் உரிச்சிட்ருக்கேன் எந்த அளவுக்கு பூண்டு பல் வந்துட்டுருக்குன்னுட்டு. இப்போ நம்ம கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் கொண்டு போய் காய வச்சிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தாங்க வெயிலில் காய வச்சேன். நீங்கள் வேணால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் காய வச்சுக்கலாங்க. எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு பூண்டு பால் ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள் 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. பூண்டு பல் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாங்க. வீட்டுக்கு கொண்டு போயிட்டு ஒரு சில பூண்டை எடுத்து நீங்கள் உரிச்சு பாருங்கள், நல்லா தோல் உறிஞ்சு வருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பூண்டு பல் ஃபுல்லாகவே ஈஸியாக வந்துடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம ஆல்ரெடி வெயில் டைமில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு இல்லையா, அந்த டைமில் ஒரு சில பூண்டு ஃபுல்லாகவே உறிஞ்சு வந்துருக்குங்க. அந்த பூண்டு பல்லாம் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டு க்ளீன் ஆகாத பூண்டு எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது பண்ணோம்னா இந்த பூண்டு எல்லாமே நொறுங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால க்ளீனான பூண்டு எல்லாம் எடுத்து ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த கப்பை எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டுங்க. மறுபடியுமே நான் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நீங்களே பாருங்கள். இப்போ இந்த பூண்டு பல்லாம் அப்படியே இருக்கட்டுங்க. பூண்டு பல் நம்ம புடைச்சோம் இல்லையா, அதையெல்லாம் தள்ளி விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பை எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பை எடுத்தோம் இல்லையா, அதே பை எடுத்துக்கலாங்க. அந்த பை எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ளேயே அந்த பூண்டு ஃபுல்லாகவே கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு அந்த பை மூலையை நல்லா பிடிச்சிட்டு நம்ம துணி துவைப்பலையே அந்த மாதிரி லைட்டாக மட்டும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு லைட்டாக மட்டும் நீங்கள் நான் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக நீங்கள் அடிக்கணுங்க. ரொம்ப அழுத்து கொடுத்து அடிக்காதீங்க. நம்ம ஆல்ரெடி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிருக்கு இல்லையா, அதனால நீங்கள் லைட்டாக மட்டும் அடிச்சுக்கோங்க. அதிகமாக நீங்கள் அடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப அதிகமாக அடிச்சிங்கன்னா அந்த பூண்டு எல்லாம் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நம்ம பூண்டு பல் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் அந்த பூண்டு தோல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்தோம் இல்லையா, அந்த பிளேட்டுக்குள்ளேயே அந்த பூண்டு ஃபுல்லாகவே நம்ம கொட்டிக்கலாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பூண்டு தோல் ஃபுல்லாகவே வந்திருக்குன்னுட்டு. அதே போல் ஒரு சில பூண்டு எல்லாமே உரியாமல் இருக்குங்க, அதையும் நீங்கள் உரிச்சு போட்டுக்கோங்க. நம்ம நல்ல வெயில் டைமில் காய வச்சோம்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் காய வச்சிங்கன்னா எல்லா பூண்டுமே நல்லா தோல் உறிஞ்சு வந்துடுங்க. நான் பார்த்தீங்கன்னா வெறும் 1/2 மணி நேரம் மட்டும்தாங்க காய வச்சேன். ஏன்னா இன்றைக்கி சரியாக வெயிலில் வீட்டு பக்கம், அதனால மட்டும்தாங்க. இப்போ இதை நம்ம முறத்துக்குள்ளே கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு நம்ம இந்த பூண்டு ஃபுல்லாகவே புடைச்சி எடுத்துக்கலாங்க. அதே போல் நீங்களுமே பாருங்கள், பூண்டு பல் ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க. ஒரு சில பூண்டு பல் மட்டும்தாங்க உடஞ்சிருக்கு, மற்றபடி பூண்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த பூண்டு ஃபுல்லாகவே புடைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள் நான் எல்லாமே புடைச்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த பிளேட்டையும் ஒரு ஓரம் வச்சுட்டேன். அதே போல் கீழேயும் நம்ம தரையை சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம தரையும் சுத்தம் பண்ணியாச்சு. இந்த பூண்டு பல்லாம் பாருங்கள் நம்ம லைட்டாக மட்டும்தாங்க உரிச்சோம், மற்றபடி பூண்டு எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சில பூண்டு பல் மட்டும்தாங்க உரியாமல் இருக்குது. அந்த பூண்டு எல்லாம் நீங்கள் உரிச்சு போட்டுக்கோங்க. அந்த பூண்டு நீங்கள் கொனையில் சும்மா கை வச்சு நீங்கள் எடுத்தாலே போதுங்க, ரொம்ப ஈஸியாக பூண்டு வந்துடுங்க. அதே போல் கை வலிக்க நீங்கள் பூண்டு பல்லை எடுக்க வேண்டாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு உரிக்கும் போது அந்த விரல் நகம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலாம் ரொம்ப எரிச்சலாக இருக்கும், வலியாக இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் பூண்டு உரிச்சு பாருங்கள். எத்தனை கிலோ பூண்டு வேணாலும் ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் நீங்கள் உரிச்சு வச்சுக்கோங்க. வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக உரிச்சிக்கலாங்க. அதுவும் கத்தி எதுவுமே நமக்கு தேவையே கிடையாதுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பூண்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த பூண்டு பல் ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு பாருங்கள்.
நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல் உரிக்கிறதுக்கே கையெல்லாம் வலி எடுத்துக்குங்க. 2 நாள் 3 நாள் ஆனால் கூட அந்த கை வலி போகாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க நீங்கள் எப்போல்லாம் 1 கிலோ பூண்டு 1/2 கிலோ பூண்டு இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க. இதே மெத்தடில் நீங்கள் 1 கிலோ 2 கிலோ மட்டும் இல்லைங்க, எத்தனை கிலோ பூண்டுனாலும் நீங்கள் உரிச்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் கெஸ்ட் வர டைமில் இல்லை பண்டிகை டைமில் பூண்டு அதிகமாக தேவைப்படுங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க வேலை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கை கால் வலிக்க நின்றுட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்கள் வேலையும் ஈஸியாகும், அதே போல் உங்கள் டைமும் சேவ் ஆகுங்க. இப்போ இந்த பூண்டு பல் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்ச நேரம் காய விட்டுருங்க. இப்படியே வீட்டில் காத்தாட காய வச்சா போதுங்க, வெயிலில் காய வைக்க தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வெளியில் வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பூண்டு பல்ல ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. நம்ம பூண்டு தோல் இருக்கு இல்லைங்களா, இந்த பூண்டு தோலை நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க. இந்த பூண்டு தோலை ஒரு காட்டன் தூளில் நீங்கள் கட்டிட்டு தலைகாணி வைக்கிறீங்க இல்லையா, அது கடையில் வச்சுன்னு தூங்குங்க. இப்படி நீங்கள் வச்சுன்னு தூங்கிட்டிங்கன்னா தலைவலி எதுவுமே இருக்காதுங்க. தலைபாரம் தலைவலி எதுவுமே இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூண்டு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.